துபாய் இந்த ஊர் பேர் தெரியாதவன் ஒருத்தன் இல்ல. ஷேக்ஸ், கேர்ள்ஸ், ஃபாஸ்ட் கார், மணி, பவர், பார்ட்டிஸ் எல்லாமே அந்த ஊர்ல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு GTA கேம் மாதிரி அந்த ஊர்ல நடக்காத விஷயமே இல்ல, எல்லாமே அந்த ஊர்ல இருக்கு. புஜ் அலரபோட 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து புஜ் கலிஃபா வரைக்கும் எல்லாமே டாப் கிளாஸ். அது போக டிராவல் வாகர்ல இருந்து ஃபுட் விளாகர் வரைக்கும் நம்ம கிட்ட இது சொல்லிட்டு வராங்க தட் துபாய் ஈக்குவல் டு லக்ஸரி. துபாய்ல இருக்க ஷேக்ஸ் கிட்ட அவ்வளவு காசு இருக்கு தட் அவங்க பிரைவேட் ஜெட்ல இருக்கிற டாய்லெட் கூட கோல்ட்ல இருக்கு. ஒரு மல்டி மில்லியன் டூரிசம் அண்ட் ஆயில் எம்பையர் அவங்க கிட்ட இருக்கு. இப்பதான் நீங்க வரீங்க, உங்க வேலையில மாட்டிட்டு முழிச்சிட்டு ஒரு கனவோட ஓடிட்டு இருக்கீங்க. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை காப்பாத்திட்டு எப்படியாச்சும் பணக்காரனா ஆகிடும்னு சொல்லிட்டு நம்பிட்டு அது பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. அப்பதான் நீங்க ஒரு vlog பாக்குறீங்க. கெஸ் வாட்? துபாயோட vlog. அதுல பார்த்தா துபாயோட மக்கள் ஒரு லக்ஸரியஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல சோகமே இல்ல. பார்ட்டிஸ், கேர்ள்ஸ், ஃபாஸ்ட் கார், ஐபோன், ஒரு ட்ரீம் லைஃப் ஸ்டைல் மாதிரி. இது பார்த்து ஆச்சரியமாய் இப்ப நீங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்க ஆரம்பிப்பீங்க. அவ்வளவுதான், பூம், நீங்க துபாயோட ஹுக்ல வந்து மாட்டிட்டீங்க. இது எல்லாமே ஒரு பொய்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு அக்கார்டிங் ஒரு நாளைக்கு 7 இந்தியன்ஸ் துபாயில சாவறாங்களாம். இந்தியன்ஸோட இந்த மரணம் ஒரு நாள் பிரச்சனை இல்லங்க, இது ரொம்ப வருஷமா நடந்து வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2005ல இந்தியன் எம்எஸ்சி UAE வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தராங்க. டோட்டல் அந்த வருஷத்துல 971 டெத் கேஸ் ஃபைல் ஆயிருக்கான். அதுல வெறும் 61 கேஸ் மட்டும் தான் ஆக்சிடென்டா இருக்கான். சோ சோஷியல் மீடியால இருக்க ஷேக்ஸ், மில்லியனர் பசங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்து நீங்க துபாயில எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இதை நம்பிட்டு நீங்க துபாய்க்கு போனீங்கன்னா அங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் எல்லா சிச்சுவேஷனும் தலைகீழா இருக்குன்னு. ஏன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலோட சேலரி அங்க 70% ரெண்டுக்கே போயிருமா. ரிமைனிங் 30% வச்சு தான் அவன் சமாளிக்கணும். உங்களை மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது தெரியாம இருக்கும் தட் துபாயில இருக்க ஆவரேஜ் பீப்புளோட இன்கம் வந்து $300 கீழே இருக்கு. அப்படின்னா நம்ம ஒரு காசுல 25,000 கூட கீழே. இப்போ நீங்க யோசிப்பீங்க தட் இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்க ஊர்ல எப்படா போலீஸ்க்கு லாம்போகினி தராங்க, அவங்களால எப்படி அஃபோர்ட் பண்ண முடியுது? ஷேக்ஸ் கிட்ட கோல்ட், ரோல்ஸ் ராய்ஸே இருக்கு. லைக் இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைதான். பட் இதுக்கு இன்னொரு சைடும் இருக்கு. ஏன்னா இந்த சைட் ஆஃப் துபாயை யாரும் அவங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணவே முடியாது, ஷேரும் பண்ண மாட்டாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஃபர்ஸ்ட் துபாயோட ஹிஸ்டரி தெரிஞ்சுப்போம். இதெல்லாம் 1901ல ஸ்டார்ட் ஆகுது. ஹஷர் அல் மக்தும் துபாயை ஒரு ஃப்ரீ போர்ட்டா டிக்ளேர் பண்றாரு. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாமே மீனவனா இருந்தாங்க. சோ துபாயில இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டாக்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தையா மாறிச்சு. சோ 1906 வர அவங்களோட போர்ட் கார்கோ ட்ரேட் வந்து 70,000 டன்ஸ் விட அதிகமா ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் சடனா ஒரு பிரேக். 1929 த கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு. சோ துபாய் எதிர்பார்க்காத விட ரொம்பவே மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. சில வருஷங்கள் போகுது, ஒண்ணுமே மாறல. அப்போதான் சடனா 3 மார்ச் 1938 யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்த ஒரு அமெரிக்கன் கம்பெனி அங்க ஆயில் டிஸ்கவர் பண்றாங்க. சோ ஆயில் எடுக்கிறதுக்கு அவங்க ஆயில் டிஸ்க் அங்க வைக்கிறாங்க. ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனை விட அது ரீஃபைன் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ அது பக்கத்துல ரீஃபைனரி இருந்தே ஆகணும். இந்த ப்ராப்ளம் தான் துபாயோட போர்ட் சால்வ் பண்ணிச்சு. துபாயோட ஜியோ எக்கனாமிக்கல் லொகேஷன் அவ்வளவு ஆப்டா இருந்ததுனால அவங்களால ஈஸியா டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண முடிஞ்சது. இது துபாயோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே சொல்லலாம். 1958 ஹர்ஷல் அல் மக்தும்க்கு அப்புறம் ஷஹீத் அல் மக்தும் துபாயோட பிரின்ஸ் ஆகிறாரு. இவரோட இந்த கனவு தாங்க துபாயை இன்னைக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரேட் சென்டரா மாத்திருக்கு, ஒரு பெரிய டூரிசம் ஹப்பா மாத்திருக்கு. 1945 US பிரசிடென்ட் பிராங்க்லின் ரோஸ்வெல்ட் சவுதியை கன்வின்ஸ் பண்றாரு தட் இனிமே ஆயில நீங்க டாலர்ஸ்ல தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆயில் வந்து ஒரு அது மாதிரி கமாடிட்டி தட் அது எல்லா நேஷனுக்கும் தேவை. அண்ட் இதாங்க மேஜர் ரீசன் எந்த கண்ட்ரில ஆயில் செல் பண்ணாங்களோ அவங்க இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கிறாங்க. சோ வேர்ல்டு ஃபுல்லா ஆயில் US டாலர்ல ட்ரேட் ஆகிறதுனால US டாலர் ரிசர்வ்டு கரன்சியா மாறிச்சு. 1966ல இருந்து 2000 வரைக்கும் யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு துபாய் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அது கூடவே இன்னொன்னு வளர்ந்துட்டு போச்சு. அதான் இமிகிரேஷன். நிறைய பில்டிங்ஸ் கட்ட நிறைய ஆட்கள் தேவைப்பட்டாங்க. சோ லேபர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. துபாயோட டோட்டல் பாப்புலேஷன்ல இருந்து 46% இந்தியன்ஸ் தான். அங்க இருக்க லோக்கல்னு பாத்தீங்கன்னா வெறும் 15% தான் லோக்கலா இருக்காங்க. பாக்கி எல்லாருமே வேற வேற கண்ட்ரில வந்தவங்க. அந்த லேபர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா இது மாதிரி கண்ட்ரிஸ்ல இருந்து நிறைய லேபர்ஸ் அங்க வர ஆரம்பிச்சாங்க. பட் இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அங்க வந்த லேபர்ஸ துபாயில இருக்க மக்கள் அவங்கள ஒரு அடிமையை விட கேவலமா ட்ரீட் பண்றாங்க. இது எல்லாம் எப்ப வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னா பென் ஆண்டர்சன் ஒரு பிரிட்டிஷ் ஜெர்னலிஸ்ட் அவர் துபாயில இருக்க இன்னொரு சைட உலகத்துக்கு தெரியப்படுத்தினாரு. இந்த கதை பங்களாதேஷ்ல இருந்து வந்த சைனல் மோரியரோட கதை. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்குள்ள நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இருக்கு. இவங்க எல்லாரும் சின்ன சின்ன ஊருக்கு போய் துபாயில வேலைன்னு சொல்லிட்டு ஆட்களை செலக்ட் பண்ணுவாங்க. என்னதான் அவங்க ஊர்ல ஒரு நல்ல வேலையில இருந்தாலும் அவங்க கிட்ட போய் ஆசை வார்த்தை காட்டி நீங்க 500ல இருந்து $1500 வரைக்கும் அங்க சம்பாதிக்கலாம்னு சொல்லி இன்னும் நிறைய ஆசை காட்டுவாங்க. அதுவும் ஃபுட் அகாமடேஷன் சேர்த்து. அது நம்பி இவங்க அவங்க பின்னாடியே போவாங்க. அண்ட் அங்க போனா விசா, பிளைட் டிக்கெட், கம்பெனி ஃபீஸ்னு $2000ல இருந்து $3000 வரைக்கும் இவங்க கிட்ட இருந்து புடிப்பாங்க. ஒரு ஆவரேஜ் பர்சன் கிட்ட அவ்வளவு காசு இருக்காது. அதுவும் சடனா கேட்டா சுத்தமா இருக்காது. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நிலத்தை வித்து அவர் யாருக்காச்சும் கிட்ட இருந்து கடன் வாங்கி அந்த காசு சேர்த்து விசாவும் டிக்கெட்டும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் துபாய் போனதுக்கு அப்புறம் அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ள போன உடனே இவங்க பாஸ்போர்ட்டை
ஃபர்ஸ்ட் சீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மோசமான வெதர் கண்டிஷன்ல வேலை செய்ய விடுவாங்க. அங்க இருக்க டெம்பரேச்சர் சும்மா இல்லைங்க, 45 டிகிரில இருந்து 49 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்க இருக்கும். அண்ட் அதுவும் 14 மணி நேரம் வேலை. அது கூடவே இவங்க எல்லாரும் பெர் டே பேஸ்ல தான் சம்பளம் கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா நீங்க லீவ் போட்டா கூட உங்களுக்கு அன்னைக்கு சம்பளம் கிடையாது. அண்ட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 இருந்து 3 மாசம் வரைக்கும் இவங்கள அப்சர்வேஷன் பீரியட்ல வைப்பாங்க. அப்படின்னா சம்பளமே இல்லாம இவங்கள வேலை வாங்கிட்டு இருப்பாங்க 2-3 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் இவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட வருஷத்துக்கு வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு கான்ட்ராக்ட். இங்க இருந்தாங்க டார்க் சைட் ஆஃப் துபாய் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒர்க்கர்ஸோட அகாமடேஷன் சைட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை விட 40 to 50 கிலோமீட்டர் தூரமா இருக்குமா. அது அவங்க லேபர் கேம்ப்னு சொல்லுவாங்க. சிட்டிக்கு வரணும்னா கூட இவங்க 40 to 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் வரணும். அண்ட் இந்த லேபர் கேம்ப்குள்ள ரொம்ப சின்ன ரூம் இருக்குமா. அண்ட் அந்த சின்ன ரூம்ல 9ல இருந்து 11 பேர் வரைக்கும் தங்குவாங்களாம். அதுல 3 அடுக்கு பெட் இருக்குமா. அண்ட் அது கூடவே அங்க குடிக்கிற தண்ணி கூட டிஸ்டில் வாட்டர் அவங்க ப்ரொவைட் பண்ணவே மாட்டாங்களாம். நம்ம பாக்குற vlogger லைஃப் ஸ்டைல் மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்காது. இவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக தான் துபாய்க்கு போறாங்க வேலைக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் சுத்தமா காசு இருக்காது. எப்படியாச்சும் சம்பாரிச்சாதான் இவங்க காசு, அப்பதான் வீட்டுக்கு போக முடியும். இது பார்த்து யோசிச்சு இவங்க பாதி பேர் பயத்துல வந்து உடம்பு சரியாம போகும். மிச்ச பாதி பேர் இந்த கொடுமை எல்லாம் என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் அதிராமன் கண்ணன். 10 May 2011 தமிழ்நாடுல இருந்து போன இவரு புர்ஜ் கலிஃபா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த பில்டிங்கோட 147th ஃப்ளோர்ல இருந்து அவர் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஒரு வருஷம் முன்னாடி 2010ல 113 இந்தியன்ஸ் துபாயில செத்துருக்காங்க. அண்ட் இது எண்ணிக்கை இன்னும் ஏறிட்டே போகுது. அண்ட் இது வெறும் இந்தியன்ஸ்க்கு நடக்கிற கொடுமை மட்டும் இல்லங்க, வேற கண்ட்ரில இருந்து வந்தா கூட அவங்களுக்கு இதே நிலவை தான். துபாயில ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ரொம்பவே நிறைய இருக்கு. அது லேபர்ஸ்க்கு மட்டும் இல்லங்க, அங்க போய் இருக்க ஃபீமேல் டொமஸ்டிக் ஒர்க்கருக்கும் அது நடக்குது. ஏசியா கண்ட்ரில இருந்து வந்த பொண்ணுங்க வாண்டடா சில பேர் வேலைக்கு வருவாங்க, ஆர் சிலர் ஏஜென்ட்ஸ் வருவாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே 24/7 ஹவர்ஸ் வேலை வாங்குவாங்க. அப்படின்னா 24 ஹவர்ஸ் 7 days நான் ஸ்டாப்பா ரெஸ்டே இல்லாம இவங்க வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு அடிமை மாதிரி இவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுல ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னு தெரியுமா, இவங்க எல்லாரையும் இவங்க அடிச்சு ஹாரஸ் பண்ணி தான் வேலை வாங்குவாங்க. இருக்கிற எல்லா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கேஸ் இவங்க மேல போடலாம். பட் அங்க அதுக்கு டோட்டல் ஆப்போசிட் நடக்கும். உங்களை யாராச்சும் அங்க அநியாயத்தை தட்டி கேட்கறேன்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சானா அவனை கொலை பண்ணிடுவாங்க. ஆர் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் வயலேஷன் சொல்லிட்டு இவனை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அண்ட் பாஸ்போர்ட் எல்லாமே இவங்க சீஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இவங்களால இந்தியன் எம்பசி கூட டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியாம போறது. சோ துபாயில இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஏன் vlogger மீடியா நமக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்றதே இல்ல? அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க, சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோல். துபாய் கவர்மெண்ட் இது மாதிரி நியூஸ் வெளியே வரவே விட மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் லேபர் எக்ஸ்ப்ளோடேஷன் பண்ற கம்பெனி கவர்மெண்ட் ஓன்ட். வெறும் ப்ராஃபிட் பத்தி யோசிக்கிற மக்கள் கிட்ட நீங்க எப்படி ஹியூமனிட்டி பத்தி பேச முடியும்? சோ அங்க வேலை செய்யற லேபர் பத்தி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. துபாய் கவர்மெண்ட் இந்த விஷயத்த ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. தட் அங்க வர டூரிஸ்ட் பிசினஸ் பீப்புள் எல்லாருமே அந்த லேபர் கேம்ப்ஸை பார்த்துட கூடாதுன்னு சொல்லிட்டு 50 to 60 கிலோமீட்டர் எதுவுமே இல்லாத இடத்துல போய் கட்டுவாங்க. சோ டூரிஸ்ட் பாக்குற எந்த ஒரு ஸ்பாட்லயும் அந்த பில்டிங் தெரியாது, அந்த கேம்ப் தெரியாது. அண்ட் நீங்க வாண்டடா போய் அது பார்க்கணும்னு நினைச்சா கூட உங்களால போய் பார்க்க முடியாது. அதையும் தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா அங்க வேலை செய்யற லேபர்ஸ் எல்லாரும் கேமரா பார்த்து பேசவே மாட்டாங்களாம். சோ துபாய் லக்ஸரியை தாண்டி ஒரு அடிமைப்படுத்துற சிஸ்டம் அங்க இருக்கு. சோ அத மாடர்ன் டே ஸ்லேவரி கூட சொல்லலாம். துபாயோட சைஸ் வந்து 35 ஸ்கொயர் கிலோமீட்டர். நம்ம சென்னையோட 10% கூட அது இல்ல. அப்படி இருந்து கூட 2019ல துபாயில 16.31 மில்லியன் டூரிஸ்ட் வந்தாங்க. அதுவே டோட்டல் இந்தியால 17.91 மில்லியன். வெறும் 1.5 மில்லியன் தான் அதிகம். அண்ட் இப்பதாங்க துபாயோட இன்னொரு டார்க் சைடு வருது. யாருமே ஷேர் பண்ணாத விஷயம், யாரும் பிளாகர் சொல்லாத விஷயம் இப்ப நான் சொல்ல போறேன். அதாங்க ப்ராஸ்டிடியூஷன். துபாயில 30,000 ப்ராஸ்டியூட்டுக்கு மேல இருக்காங்க. அதுல 3/4 பேர் வாண்டடா வந்தவங்க, ரிமைனிங் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஜாயின் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் எப்படி வேலை செய்யும்னா, எஸ்கார்ட் ஏஜென்ட் இன்ஸ்டாகிராம்ல இருக்க நிறைய பொண்ணு கிட்ட டிஎம் பண்ணுவாங்க. அதுல சில பேர் காசுக்கு ஆசைப்பட்டு ஓகே சொல்லிடுவாங்க. சோ அவங்க ஒரு வருஷத்துக்குள்ள 4 இருந்து 5 வாட்டிக்கு துபாய் வந்து போயிட்டு இருப்பாங்க. சோ நீங்க ஃபாலோ பண்ற இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் செலிபிரிட்டி ஆர் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் கிரியேட்டர் அடிக்கடி துபாய் போறான்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. துபாயோட இன்டர்நேஷனல் ஓவர் நைட் விசிட்டரோட ஸ்பெண்ட் வந்து $32.82 பில்லியன் இருக்கு. அப்படின்னா அவங்களோட ஜிடிபியோட 11.5% அதுக்கு இருக்கு. சோ துபாய் அவங்க டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்றதுக்கு இது மாதிரி நிறைய விஷயம் அவங்க டைரக்ட்லி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவங்க ஒர்க்கர்ஸ் அண்ட் லேபர்ஸை கஷ்டப்படுத்துறது, ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கிறது சுத்தமா நல்லதே இல்ல. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இது மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா vloggers, நீங்க ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊரோட கஷ்டத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அது அந்த ஊர் மக்களுக்கும் நல்லது. அது நம்பி இங்கிருந்து போற மக்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக், ஷேர் பக்கத்துல தேங்க்ஸ் பட்டன் இருக்கு. அது பிரஸ் பண்ணி உங்களோட சப்போர்ட் நீங்க தரலாம். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்.